الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتقوا اللاعنين قالوا وما اللاعنان يا رسول الله قال الذي يتخلى في طريق الناس أو ظلهم صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. இவ்வுலகை படைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது. இந்த உலகத்தை சிறந்த முறையில் நடாத்த சக்தி பெற்றவன். இன்று வரைக்கும் எதெல்லாம் நடந்ததோ நடந்து கொண்டிருக்கிறதோ, கியாமம் வரைக்கும் எதெல்லாம் நடக்கப் போகிறதோ அவ்வனைத்தையும் அறிந்து தெரிந்து அவனுடைய சக்திக்கு ஏற்றவாறு நடாத்த சக்தி பெற்றவன் என்பதை கூறி அந்த ரப்புல் ஆலமீனுக்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக என்று கூறிக்கொள்கிறேன். இந்த உலகத்தின் இறுதி தூதராகவும் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தலைவராகிய சையதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் தோழர்கள் தாபியூன்கள் தாபியீன்கள் அன்றிருந்து இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கையை அணுவும் பெசகாது தங்களின் வாழ்க்கையாக எடுத்து நடந்த உண்மையான முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் கருணையும் உண்டாகுவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் அறையில்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை அடியார்களாகி எங்களுக்கு செய்யுமாறு பணித்திருக்கிறானோ அவ்விடயங்களை தங்களின் சக்திக்கு ஏற்றவாறு அதை செய்யுமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம், பாவம் அது பிழையானது, செய்வீர்கள் என்றால் நரகத்திலே நுழைவீர்கள் என்று எச்சரித்து ரப்புல் ஆலமீன் தடுத்து தடை விதித்திருக்கிறானோ அவ்வனைத்து விடயங்களையும் முற்று முழுதாக ஒதுக்கி அதிலிருந்து தாங்கள் அனைவர்களும் ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்ற அடிப்படையில் நற்கட்டளை பிறப்பிக்குகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகி எங்களுக்கு ஏராளமான அருள் பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அருள் பாக்கியங்களில் ஒன்றுதான் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய வளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு சொத்து சுகத்தை
அல்லாஹ் பொருளாதாரத்தை பணத்தை தாராளமாக வழங்கியிருக்கிறான். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வளமாக இருக்கிறது. அதே போன்று சில பொருளாதாரம் இருக்குது, சில வளங்கள் இருக்குது, பலருக்கும் சொந்தமானது. ஒரு சொத்து இருக்கும், அது சகோதரர்களுக்கு மத்தியில் சொந்தமானது. இன்னொரு சொத்து இருக்கும், பல பார்ட்னர்கள் நண்பர்களுக்குரிய சொத்தாக இருக்கும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விடயம் என்னன்னா, ஒரு சொத்து இருக்கும், அது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு இருக்காது. அந்த வளம் ஒரு நபருக்குரியதாக இருக்காது, அதாவது குறிப்பிட்ட கூட்டத்திற்குரியதாக இருக்காது. அது எல்லாருக்கும் சமபங்கான ஒரு உரிமையாக அது காணப்படக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நாம் பொது சொத்து என்பதாக சொல்கிறோம். இது எப்படி மக்களுக்கு கிடைக்கிறது என்று நாம் ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது, ஒருவர் ஒரு சொத்தை, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்தை, தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய மாளிகைக்காக அல்லது தீனுடைய மதரசாக்களுக்காக அல்லது கல்விகள் கற்கக்கூடிய இடங்களுக்காக அல்லது குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த இடங்களுக்காக அல்லது ஊரில் எல்லாருக்கும் தேவையான ஒரு நீர் வசதிகளை உண்டாக்குறதற்கு அல்லது அந்த ஊருடைய பாதைகளை, அந்த ஊருடைய கிணறுகளை செய்வதற்காக, எல்லாரும் பாவிப்பதற்கு, அல்லது மையவாடிகள் இருக்குது, அது யாருக்கும் சொந்தமானது இல்லை, அது ஊரில் உள்ள எல்லாரும் பாவிக்கலாம். ஊரை தாண்டி வெளியில் உள்ளவங்க இங்கே வந்து ஜனாதாவாக மரணிக்கும் பொழுது யாரும் அங்கே தடை செய்ய மாட்டாங்க, இங்கே அடக்க வேணாம் என்று. ஏன்னா அது பொது சொத்து. அது சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பொது சொத்து என்பது இதற்கு ஷரியத் இப்படிப்பட்ட சொத்துக்களை உருவாக்க வேண்டும் என்பதாக ஆசை ஆர்வம் ஊட்டுகிறது. இதனை நிரந்தர தர்மம் என்பதாக கூறுகிறது. நீ மன்னரை அடைந்தாலும் மன்னரையில் இருந்து கொண்டு சொர்க்க வாழ்க்கை வாழ்வதற்கு இப்படிப்பட்ட தான தர்மங்கள் தான் காரணம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் கிணத்தை தோண்டி கொடுக்கிறாரு. ஊரில் உள்ளவங்க, பொதுவாக வாரவங்க போகிறவங்க எல்லாரும் பயன்படுத்துறதற்கு. ஒருவர் ஒரு ஆற்றை தோண்டி கொடுக்குகிறார், மக்கள் எல்லாம் அதை பாவிக்கிறதற்காக. அல்லது ஒரு பள்ளியை கட்டி கொடுக்குகிறார், எல்லாரும் அல்லாஹ்வை வணங்குறதற்காக. ஒரு மதரசாவை கற்றுக் கொடுக்குகிறார், மார்க்க அறிவை மக்கள் எல்லாம் படிப்பதற்காக. ஒரு ஸ்கூலை அமைத்து கொடுக்குகிறார், எல்லாரும் கல்விமான்களாக. இந்த சமுதாயம் கல்வி இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு ஒரு உயர்வு கிடையாது. கல்வி இல்லாத சமூகமே தூற்றப்படக்கூடிய, ஒதுக்கப்படக்கூடிய சமூகம். கல்வி நிலையத்தை உருவாக்க வேண்டும், மக்கள் எல்லாம் கல்வியாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காணியை கொடுக்கிறார். மக்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வைத்திய சாலையை அமைப்பதற்குரிய ஒரு காணியை வழங்கியிருக்கிறார். சகோதரர்களே, அல்லது அந்த காணியில் ஒரு வைத்திய சாலையை கட்டுக் கொடுக்கிறார். இதெல்லாம் பொது இடங்கள், எல்லாருக்குமே தெரியும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லது ஒரு பள்ளிக்காக அந்த மக்கள் ஈமானுடைய பாடத்தை படிப்பதற்காக அல் குர்ஆனை வாங்கி அந்த பள்ளிக்கு வக்ஃப் செய்கிறார். சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய மாளிகை அழகாக இருக்க வேண்டும். வரக்கூடிய மக்கள் எல்லாம் இபாதத் செய்யக்கூடிய எண்ணத்தில் வரக்கூடியவர் ராகத்தாக இருந்து கொண்டு அந்த பள்ளியிலே அமல் செய்து அல்லாஹ்வை துதித்து வணங்கி நிம்மதியாக போக வேண்டும் என்பதற்காக மாஷா அல்லாஹ் எவ்வளவு ஏற்பாடு. ஃபேன்களை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, பல்பை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, அழகான டைல்ஸ் பிடிக்கப்பட்டிருக்குது.
அழகான மைக்கவையும் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாம் பொது சொத்து. இது யாருக்கும் சொந்தமானதல்ல. ஒவ்வொரு பொது நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் அது எல்லாம் பொது சொத்துகள். இது ஷரியாவுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, பொதுமக்கள் எல்லாருக்கும் சொந்தமானது. ஒருவர் மக்களால் வக்ஃபு செய்யப்படக்கூடிய பொருள். இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கூட்டம் ஒரு விஷயத்துக்கு வக்ஃபு செய்கிறாங்க. மூன்றாவது இந்த நாட்டுடைய அரசாங்கம் எல்லாருடைய பாவனைக்காக தந்த அந்த சொத்து, இது பொது சொத்து. அல்லது ரப்புல் ஆலமீன் இயற்கையாக பல விடயங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். காற்றை தந்திருக்கிறான், கடலை தந்திருக்கிறான், மலையை தந்திருக்கிறான், எவ்வளவு ஏராளமான விடயங்களை தந்திருக்கிறான். யாரும் அதில் கையடிக்க இயலாது. உமரின் காலத்தில் ஒரு இடம் இருந்துச்சு காட்டில். எப்படி இடம்னா, அதில் தேனீகள் வந்து தன்னுடைய தேனை வச்சுக்கொள்ளும் கூடு கட்டி. அப்போ அதை ஒரு ஆள் சொன்னார், நான் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டு நான் அதற்குரிய ஜகாத்தை தாரேன் என்பதாக சொன்னார். உமரில் சொன்னாங்க, இது பொது சொத்து, எல்லாருக்கும் உரிய சொத்து. ஒருவர் எடுக்கிறதாக இருந்தால் பைத்துல் மால்ல நாம் கொடுப்போம், அவர் அதுக்குரிய மாதிரி அரசாங்கத்துக்கு தரணும், அதற்குரிய மாதிரி பொருளாதார வரியை தரணும், ஜகாத்தை கொடுக்கணும், 10க்கு 1 கொடுக்கணும். 10 தோல் பையில தேனெடுத்தா ஒரு தோல் பைய அரசாங்கத்துக்கு தரணும், மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது இயற்கையாக வந்ததை யாரும் கையடிக்க முடியாது. இயற்கையாக வந்ததை பொறுப்புதாரிகள் ஒருவருக்கு கொடுக்கிறது என்றால் மற்ற மக்களுடைய சம்மதத்துடன் அவருக்கு ஒரு கூலியாக கொடுக்கலாமே தவிர பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கொண்டு இது எங்கட உங்கட அப்படின்ட்டு பங்கு பிரிக்க இயலாது. இதை பாதுகாக்கிற கடமை இருக்குது. இயற்கைகளை பாதுகாக்கிறது இது பொது விஷயத்தை பாதுகாக்கிற மாதிரி. சகோதரர்களே, பெரியார்களே, இயற்கையாக ரப்புல் ஆலமீன் காற்றை தந்திருக்கிறான்னா இந்த காற்றை மாசடையக்கூடிய எதுவுமே நாங்கள் செய்ய இயலாது. எங்களுக்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை. நாங்கள் ஒரு விதமான கம்பெனியை உருவாக்குறோம். இந்த கம்பெனியுடைய நாற்றம் துருவாடை மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குது என்று சொல்லி சொன்னால் பலர்களுக்கு பல நோயை உண்டாக்குது. நடு ஊரில் கொண்டு வந்து டவர் அடிச்சிருக்கிறாங்க. இங்க ஆய்வு சொல்லுது பக்கத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இதால கேன்சர் வருது அப்படின்னா இதை டவர் அடிச்சு கொண்டு அந்த வளவுடைய உரிமையாளர் மக்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டு மாசம் சம்பளம் பெறுவது ஹராம். ஏண்டா மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கியலார் இவர். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறை மறைச்சி தன்னுடைய சுய பாவனைக்கு எடுக்கிறாரு போல. அதே போல காடு இருக்குது. இந்த காடை அவர் நினைச்ச மாதிரி பாவிக்க இயலாது. அவருக்கு எவ்வளவு அனுமதி அவ்வளவுதான் பாவிக்க இயலும். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் பைத்துல் மால் பொது சொத்து. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இயற்கையை நாங்கள் மாசடைய வைக்க இயலாது. இந்த பொது சொத்துக்காக வேண்டி தாராளமாக தர்மமாக நாங்கள் கொடுக்கிறது. குழந்தைகளை பாருங்க, குழந்தைகள் விளையாடணும், குழந்தைகளை ஆரோக்கியம் பாதுகாக்கப்படணும். ஸ்கூலில் நேசரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் அல்லது அதற்கு மேலே பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் என்பதற்காக ஒரு சில்ட்ரன் பார்க்க கட்டி கொடுக்கிறாரு, அல்லது ஒரு மைதானத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு. இதுவும் பொது விஷயம்தான். இந்த பொது உடைமையில காலம் கடந்து விட்டது. யாரும் அதற்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதற்காக சொந்த உடைமையாக மாற்றுவது மிகப்பெரிய தவறு, ஹராம் என்பதை மறந்துடாதீங்க. அது எங்க மூல முடுக்கில் இருக்கலாம். ஒரு காலத்தில் வக்ஃபுடைய சொத்தாக இருந்துச்சு, பொது உடைமையாக இருந்தது.
அந்த காலம் தாண்டி தாண்டி இப்ப பார்த்தா ஒருவருடைய ஒரு பொருளாதாரமாக அது மாறிவிட்டது இருக்குது சகோதரிகளே. ஒருவர் வாடகைக்கு இருக்கிறாரு. பொதுவான விஷயத்திலே ஒரு இடத்தை வாடகைக்கு இருந்தவர் பல வருடமாக இருக்குகிறார். காலம் கடந்து விட்டது. பார்த்தா உரிமையை மாத்திருக்கிறாரு. உரிமையை அதனுடைய டீட் அவர பேரில் எழுதிக்கிறாரு. இது ஹராம். இது எப்படிப்பட்ட ஹராம் என்றா ஒருவரிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது. அதற்கு யார் யாரெல்லாம் சொந்தக்காரனோ, யார் யாரெல்லாம் உரிமையாளியோ அத்தனை பேரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் சகோதரர்களே. இதுதான் மகா பெரிய தவறு. சாதாரணமான ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்து பொருள் எடுத்தார்னு சொல்லி சொன்னா பொருளை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சு கொள்ளுவான். ஆனால் இந்த பொது சொத்து என்பது குறிப்பிட்ட ஒரு நபருக்கோ கூட்டத்துக்கோ சொந்தம் இல்லாத காரணத்தால் எல்லாருக்கும் சொந்தம். இந்த பள்ளி, இந்த பள்ளிக்குரிய காணி, இந்த பள்ளிக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், இந்த பள்ளிக்குரிய கட்டடங்கள், கடை தொகுதிகள், இதெல்லாம் நிர்வாகத்துக்கு சொந்தமோ அல்லது இருக்கிற கொஞ்சம் பேருக்கு சொந்தமோ அல்லது பழைய ஆக்களுக்கு சொந்தமோ இல்லை. யார் சகோதரர்களே, வக்ஃப் என்பது அது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தால், வக்ஃப் செய்தவர் கூட, இந்த தர்மங்கள் செய்தவர் கூட திரும்ப இது எனக்குரியது என்று சொல்ல முடியாது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு பெரிய ஒட்டகத்தை கொடுக்குகிறார்கள் சதகாவாக. நல்லா வளர்த்தது, அருமையான ஒட்டகம், அழகாக இருக்குது. துபாவு ஹதீஸ்ல வருது, விற்கப்படுது. ரசூலுல்லாஹ் இடத்திலே ஓடி வந்து கேட்கிறார்கள், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தேன், ஆனால் அவங்க தேவையின் நிமித்தம் விற்கிறாங்க, அதை நான் எந்த சொந்த பாக்கெட் சல்லியை கொடுத்து திரும்ப வாங்கவா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் வேண்டாம் உமர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக கொடுத்தது அதில் ஆகும் என்று இருந்தாலும் சரியான பக்குவம் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்டு விட்டது. அதை திரும்ப மீட்டு எடுக்க முடியாது. எடுத்தால் அவருடைய தக்வாவுக்கு பிழை. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுர் ரஹ்மானுடைய சம்பவத்தை எமக்கு நாம் தெரிந்திருக்கிறோம் சகோதரர்களே. பல சோதனைகளுக்கு இப்ராஹிம் கலீலுர் ரஹ்மான் அகப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கலீலாக ஆக்கினது இந்த முஹர்ரம் மாதத்தில். பல சோதனையை வச்சான், எல்லாத்திலையும் பாஸ் தான். ஒரு மலக்கு வந்து ஒரு துவாவை ஓதுறா, திக்ர செய்றாரு, நல்லா பிடிச்சிட்டு இப்ராஹிம் கலீலுர் ரஹ்மான் சொன்னாங்க, அதை ஓதுங்க. மனித ரூபத்தில் வராரு, செக் பண்ணுறதுக்கு வேற. ஓதினா என்ன தருவீங்க? ஆற்று அரவாசை தருவேண்டாரு. ஓதினாங்க, ஆற்று அரவாசை கொடுத்துட்டாங்க. திரும்ப ஓதுங்க என்பதாக சொல்லும் பொழுது ஓதுகிறார் அந்த மலக்கு, என்ன தருவீங்க? மற்ற பாதியும் தாரம் கொடுத்தாங்க. சகோதரிகளே, திரும்ப ஓதுகிறார்கள், அந்த ஆட்டு இடையினையும் கொடுக்குகிறார்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு வாரணா சொன்னாங்களாம். வந்த மலக்கு சொன்னாராம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்ராஹிமே, இதெல்லாம் உங்களோட சோதனை. நான் அல்லாஹ்ட மலக்கு, எங்களுக்கு சாப்பிட்ற குடிக்கிறதெல்லாம் தேவையில்ல. எங்களுக்கு இந்த ஆடெல்லாம் என்னத்துக்கு? உங்களோட உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்குத்தான் இந்த பரீட்சையை வைத்தோம் என்று சொல்லும் பொழுது, இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்ராஹிம் என்று சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை எனக்கும் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எந்த பொருளை அல்லாஹ்வுக்காக கொடுத்தேனோ ஒருபோதும் அதற்கு தேவையில்லை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டால், அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுத்து விட்டால், சதகாவாக கொடுத்து விட்டால், தர்மமாக கொடுத்து விட்டால், அதை மீண்டு எடுப்பது உண்மையான விசுவாசியுடைய தக்வாவுக்கு மாற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அலாயுது ஃபிஸ்ஸதகா, தர்மத்தை கொடுத்துட்டு அதை மீள்றது, அதை திரும்ப எடுக்கிறது, ஐடியா பண்ணி சுப்ஹானல்லாஹ் கொடுக்கும் பொழுது பெரிய மலக்கு மாதிரி. அவரை விட ஈமான்தாரி இல்லை. எத்தனை பேர் சொல்லியும் தாண்டிட்டு கொடுத்தாரு. இப்ப ஈமான் டவுன் ஆயிட்டு 10 பேர் சொல்றான், யாருக்கு தெரியும் நீ கொடுத்தது, விடு வானா எடு. சகோதரிகளே வேண்டாம், அல்லாஹ்வுக்காக கொடுத்தது. சத்தி எடுத்த நாய் அதனுடைய சத்தியை மீண்டும் உண்ணுவது போன்ற ரசூலுல்லாஹ் ஹராம் என்பதை உணர்த்துகிறார்கள். கொடுத்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. சகோதரர்களே பெரியார்களே, லா துப்துலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்க சொல்லி காட்டுறதின் மூலமாக உங்களோட சதக்காட கூலியை வீணாக்காதீங்க. தர்மங்கள் செய்யுங்க, அதில் நிரந்தர தர்மம் செய்யுங்க. சகோதரர்களே, இந்த நிரந்தர தர்மம் என்பது இவர் மௌத்துக்கு பின்னாலும் அது குறிப்பிட்ட நபர் இல்லாது பொது இடங்களுக்கு பொதுவாக பாவிப்பதற்கு வாங்கி கொடுக்கப்படக்கூடிய, தர்மம் அளிக்கப்படக்கூடிய, வக்ஃப் செய்யப்படக்கூடிய பொருள்கள் தான் சதகா. சகோதரர்களே பெரியார்களே, நீங்கள் ஒரு ஊரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிளட் செக் பண்ணுற மிஷின் இல்லை, அது பொதுவாக யார் நோயாளி வந்தாலும் பார்க்கறதுக்கு தேவையான ஒரு இடம் உண்டு, ஒருவர் வாங்கி கொடுக்கிறது, இது சதகத்துன் ஜாரியா. ஒரு ஊரில் ஜனாதாவை ஏற்றுறதற்கு ஜனாதா வாகனம் இல்லை, அது யாருக்கும் சொந்தம் இல்லை. இந்த பள்ளியுடைய ஜனாதாக்களை ஏற்றுறதுக்கு ஒரு வாகனத்தை எந்த பொருளாதாரத்திலிருந்து ஏற்பாடு பண்ணுகிறேன், கொடுக்கிறாரு. மாஷா அல்லாஹ். இவர் மௌத்தாகி மண்ணறைக்க போனாலும் எத்தனை ஜனாதாக்களாக அந்த வாகனம் ஏற்றி வரும் போதெல்லாம் இவனுக்கு சல்லி போயிட்டே இருக்குது. இது எப்படின்னா பெரிய பெரிய பேங்கில் டிபாசிட் பண்ணுறாரு, பெரிய ஒரு கம்பெனியில் காசை போட்டிருக்கிறாரு கோடிக்கணக்கில். சுப்ஹானல்லாஹ், மாப்பிளமாய் இருந்து கொண்டு மாதாந்த வருமானத்தை தின்று கொண்டிருக்கிறாரு. இதுதான் இந்த தான தர்மங்கள் சதகத்துன் ஜாரியான்னு சொல்றது. சகோதரிகளே பெரியார்களே, இந்த மஸ்ஜிதில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மஸ்ஜிதுக்கு காணி வழங்கியவங்க அல்லாஹ் ஆலம் எங்க இருக்கிறாங்க, இது யாருடைய காணி? சுப்ஹானல்லாஹ். ஒருவர் வழங்கி இருந்தா நிச்சயமாக சத்தியமாக இன்றைய நாள் வரைக்கும் மண்ணறையில் இருந்து கொண்டே அந்த புனிதமான மகான் அதற்குரிய நன்மைகளை சுமந்து கொண்டே இருப்பான். அப்படி இந்த மாளிகையை நிர்ணயித்தவங்க, ஒரு பொது விஷயத்தை செஞ்சவங்க, மக்கள் கஷ்டப்படப்படாது, மக்களுக்கு சிரமத்தில் ஆழ்த்தக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் என்றால் அவனுடைய கையிலிருந்து நாவிலிருந்து பிற மக்கள் பாதுகாப்படைவார்கள், அவன் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டான். சகோதரர்களே, சாதாரணமாக சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான், ஒரு மூமினாக இருக்கிறான், இவனால் சமூகத்துக்கு பிரச்சனை, இவனால் பொது உடைமைக்கு பிரச்சனை, பொதுவான இடத்துக்கு பிரச்சனை, அதை தண்டை சொத்தாக ஆக்குகிறான். எல்லாத்தையும் பதில் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த யுத்தத்தில் நபி அவர்களுடைய வாகனத்தை ஒருவர் சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு ஈட்டி ஒன்று வந்து அவரை படுதி, அவர் அங்கே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு அவர் ஜனாசாவாக விழுறார். அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, சொர்க்கவாதி மாஷா அல்லாஹ். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவர்களை பார்த்து கேட்டாங்க, அந்த கனிமத்து எல்லாருக்கும் உரிய சொத்து, யுத்தத்தில் கலந்து கொண்ட முழு பேருக்கும் உரிய சொத்து, அதிலிருந்து அந்த போத்தக்கூடிய ஆடை எங்கே? அதை இவர் திருடி இருக்குகிறார், இதன் காரணமாக இவர் நரகத்துக்கு போகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொது விஷயம் என்றது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் பொது விஷயங்கள் செய்ய ஆசை. ஒவ்வொரு மட்டத்தில் பொது விஷயத்தில்
ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறீங்க. நான் யாரையும் உங்களை குறைவாக பேசுறதற்கு இல்லை. ஏண்டா உங்களால் பெரிய கடமை மக்களுக்கு நிறைவேறுது. நீங்கள் மக்களில் இறக்கப்பட்ட நீங்கள் மக்கள பாசமுள்ள மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த இன்றைக்கு அங்கேயும் இங்கேயுமாக வசூல் பண்ணி கொண்டு மக்களுக்கு கொடுக்குறீங்க. சகோதரிகளே, இது மக்களுக்குரிய சொத்து. மக்களில் உள்ள ஒருவராக நீங்கள் இருக்கலாமே தவிர நீங்கள் அதற்குரிய பொறுப்புதாரியாக மாறி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மிச்சம் சொச்சத்தை மக்களுக்கு கொடுக்க முடியாது. இப்படித்தான் ஹலீஃபாக்கள் இருந்திருக்கிறாங்க. பொது சொத்தை பாவிக்கிற விடயத்தில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்கன்னா, ஹதரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் அவங்க கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் ஒருவர் வருகிறார். வந்து சொல்றாரு, கலீஃபா அவருடைய பொது விஷயங்களை பேசுறாரு, ஊருடைய விஷயங்களை பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருந்தவர் சொற்ப நேரத்தில் கலீஃபாவுடைய உடல்நிலையை பற்றி விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறார். அங்கே இருந்த கலீஃபா அவர்கள் எரிந்து கொண்டிருந்த விளக்கை உடனடியாக வைத்துவிட்டு தன்னுடைய சொந்த சொத்தில் உள்ள பணத்தில் வாங்கிய விளக்கை அவர்கள் ஏற்றுகிறார்கள். கேட்டார் வந்தவர், கலீஃபா பெரியவரை ஏன் விளக்கை அணைத்தீர்கள்? நல்லா தானே பற்றி கொண்டு இருந்தது. சொன்னாங்க உமர் பின் அப்துல் அசீஸ். உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னார்கள், இவ்வளவு நேரமும் பொது விஷயமாக பேசிக்கொண்டிருந்தீர்கள், இவ்வளவு விஷயம் அரசாங்கம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தீர்கள், அரசாங்க பொது சொத்தை பாவிக்கலாம் இதற்கு. இப்பொழுது இந்த உமரை பற்றி விசாரிக்க, நலத்தை விசாரிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த நலம் விசாரிக்கிற நேரத்தில் கூட இந்த பொது சொத்தை நான் பயன்படுத்தக்கூடாது என்பதாக அணைத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த நல்ல மக்களுடைய வாரிசுகளே இந்த மூதூரில் இருக்கக்கூடிய நதுவத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு கல்லூரி ஆரம்பத்தில் நடத்தியவர்கள் நிறைய இஹ்லாஸானவங்க இருந்திருக்கிறாங்க. அங்கே இருந்த சித்திக் ஆலிம் என்று சொல்லக்கூடியவர் பல வருடம் அந்த மதரசாவுடைய இஸ்தாஃபராக தலைமைத்துவத்தில் இருந்தவர். அவர்கிட்ட மக்கள் கண்ட நல்ல குணம், சுப்ஹானல்லாஹ். மதரசா வேலைகளை முடிச்சு கொண்டு போகிற நேரத்தில் கூட அந்த மதரசாவுடைய வாயிலில் தன் 2 செருப்பையும் தட்டி கொண்டு, மதரசாவுடைய மண் கூட என்னுடைய செருப்பில் வரக்கூடாது என்பதாக நல்ல நியத்துடன் திரும்புவார் என்ற விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்களின் வாரிசுகளே எங்கே சமூகம் போகிறது? யாருக்காக நாம் செய்கிறோம்? இந்த உலகத்தை கட்டிக்கொண்டு போகிறோமா? நல்லா விளங்கிக்கிங்க. ஹராம் எந்த வகையிலேயும் உங்களோட குடும்பத்திலேயே உங்களோட உடல்லே வந்துடக்கூடாது, உங்களோட புள்ள ஊட்டியிலே வந்துடக்கூடாது. நீங்கள் ஹராத்தை எடுத்துக்கொண்டு, பொதுமக்கள சொத்தை எடுத்துக்கொண்டு உங்களோட பிள்ளைக்கு மாடி வீடு கட்டிருக்கிறீங்க, டாக்டர் மாப்பிள்ளை எடுத்திருக்கிறீங்க, காணியை வாங்கியிருக்கிறீங்க, பொது சொத்தான காணியை உங்களோட பேரில் உருவை மாற்றிருக்கிறீங்க. பச்சை ஹராம், ஹராத்தில் வளர்க்கப்படக்கூடிய எல்லாரோடமும் நரகத்துக்கு சொந்தம். நல்ல ஒரு பிச்சலம் உருவாகாது, நல்ல மக்கள் உருவாக மாட்டார்கள். யஹ்யா ஆதம் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவருடைய வாப்பா இஸ்மாயில் ரஹ்மஹுல்லா அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது என்று கேட்டேன். சொன்னாரு, எந்த பொருளாதாரத்தில் ஒரு திர்ஹம் ஹராம் இல்லை, சந்தேகத்துக்குரிய ஒரு திர்ஹம் கூட என்ற பொருளாதாரத்துக்கு இல்லைன்னு சொன்னார். இப்படி தூய்மையான பொருளாதாரத்தை வளர்த்ததின் நிமித்தம்தான் இமாம் புகாரி அவர்களை உருவாக்க கிடைத்தது. யார் அந்த இமாம் புகாரி? உலகமே மதிக்கக்கூடிய மனிதர். குர்ஆனுக்கு அடுத்தது இந்த பூமிக்கு கீழாலே அபு அப்துல்லாஹில் இஸ்மாயில் முஹம்மது பின்
அந்த மனிதர் வந்தாருண்டா பொருளாதாரம் சரியாக தூய்மையான 24 கரட் தங்கம். சுபஹானல்லாஹ். நிறைய பேர் கவலைப்படுறது எவ்வளோ விஷயத்தை மாஞ்சி செஞ்சு கொடுத்திருக்கிறாரு, ஆனால் அவருடைய பிள்ளையால் கண்குளிர்ச்சி இல்லை, அங்கே சண்டை பிரச்சனை நிம்மதி இல்லை. இப்போ நீங்கள் தௌபா செய்யணும். நீங்கள் யாருக்குரிய சொத்தை வீட்டுக்கு கொடுக்கணும். அது உலகத்தில் உங்களுக்கு கேவலம் நினைக்காதீங்க. உங்கள் ஆகராவுடைய அதாபுன் ஷதீத் கடினமான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்குரிய வழி என்பதாக தைரியமாக செயல்படுங்க. இந்த பொது விஷயங்களுக்கு பல விதத்தில் அநியாயம் இழைக்கப்படுது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்று ஒரு பொது விஷயத்தை அழிக்கிறது. நிறைய பேர் பாருங்க, நீங்கள் என்ன மன்னிச்சு கொள்ளணும், ஏண்டா நீங்கள் வயசில் மூழ்த்தாக்கள் இருக்கிறீங்க. இந்த பள்ளிகளில் மதரசாக்களில் பொது இடங்களில் பாருங்க, வெளிநாட்டில் உள்ள அரபிகள், வெளிநாட்டில் உள்ள முஹ்சினீன்கள் எவ்வளோ கட்டிடத்தை கொடுக்குறாங்க, தண்ணியுடைய ஏற்பாடை செய்கிறாங்க, கிணத்தை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் கிணத்தை கட்டாமல் பைப் லைன் பட்டையை மட்டும் அடித்து கொண்டு அங்கே பேருண்டு கிணறு என்று அரபால் பதிச்சு கொண்டு நீங்கள் அங்கே அனுப்பாதீங்க. மிச்ச சல்லியெல்லாம் சுரண்டி கொண்டு என்ற கண்ணால் பார்த்துருக்கிறேன். பழைய கிணறுக்கு முன்னால் அந்த சீமந்து பாவை பூசிக்கொண்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது நீங்கள் யார்கிட்ட பதில் சொல்லணும்? யார் இந்த பொருள் அனுப்பினவன்? இது யாருக்கு சொந்தமான சொத்து? உன்னை வயிற்றில் நீ போடுறாயே, ஒரு அனாதைக்கு வந்த சொத்து. அனாதைக்கு கொடுங்க, ஊரில் வருது. அனாதைக்கு கொடுங்க, விதவைகளுக்கு கொடுங்க. அனாதையும் இல்லை, விதவையும் இல்லை, அந்த பட்டியலில் வெண்ட பேர் இருக்குது. நீ என்ன செய்கிறா தெரியுமா? ஒரு அனாதையுடைய சொத்தை உன்னை வயிற்றுக்குள் ஆக்குறாய். குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா உனக்கு? இன்னல்லதீன யாகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மா, அநியாயமாக ஒரு அனாதையுடைய பொருளை சாப்பிடுறது, இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவன் வயிற்றில் நெருப்பை திங்குகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, நெருப்பணி திங்கிறாய். ஒரு ஏழையுடைய கண்ணீர். இன்னைக்கு பதவியை வச்சு மற்றவன் உரிமையை சுரண்டுறது, இன்னைக்கு ஆதிக்கத்தை வச்சு பொது விஷயங்கள் எது செய்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, முழு பேருக்கும் பதில் சொல்லணும். பாருங்க, ஒரு ஊரில் ஜனாசா விழுந்துட்டேன்டா, இந்த ஜனாசா இதுக்கு நீங்கள் கடன் கொடுமதியாக இருந்தால் கட்டாயமாக கொடுக்கணும். ஏன் தெரியுமா சகோதரிகளே? ஒரு ஜனாசா விழுந்த உடனே அந்த ஜனாசாவுடைய எல்லா சொத்தும் உரிய அனந்தரக்காரருக்குரியவளாக மாறி விடுது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் ஜனாசாவுக்கு கொடுக்குற கடன் எப்படி ஆகுதுன்னா அனந்தர சொத்துக்கு சொந்தமான முழு பேருக்குரிய கடனாக மாறுது. மறைச்சிடாதீங்க. உள்ள ஜனாசா அவர் உங்களுக்கு பொருளாதாரமாக தொழிலுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு கடனாக தந்திருக்கிறாரு, ஒரு காணியை வாங்கி தந்திருக்கிறாரு கடனாக. மறைச்சிடாதீங்க. பல பேர்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். கண்ணியமான சகோதரர்களே, அழிக்கிறது பொது சொத்தை. அடுத்தது சகோதரர்களே, பராமரிக்காமல் விடுறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊருக்குரிய பொது சொத்துன்னு வாங்கிறது, பார்த்தா அது காடு பிடிச்சி பொத்த ஒழும்பி அதை கணக்கெடுக்காமல் இவங்களுக்குள்ள சாதாரணமான சொந்த பிரச்சனையாக ஆகி அப்படியும் அது மண்ணாக போய் பார்த்தா குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அது இல்லாமலே போய்விடுது. இது நாங்கள் பொது சொத்துக்கு செய்கிற அநியாயம். இது நாளடைவில் என்ன செய்யும்னா பார்க்குறவன் நினைப்பான் யாரும் இல்லை, நம்ம சொந்தம் கொண்டாடலாம் என்று நினைப்பான். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை ஒரு பொது உடைமையை பள்ளியுடைய காணியை எடுத்து செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. காலாகாலமாக பள்ளியுடைய கடையை செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. இதில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஊரில் உள்ள கடைகளுக்கெல்லாம் வாடகை கூட்டப்பட்டிருக்குது. ஆனால் கைசேதம் என்னண்டா, பள்ளியால் பொது இடங்களால் வழங்கப்பட்ட எந்த கடைக்கும் வாடகை கூட்டப்படலை. ஏண்டா எக்ரிமெண்ட் சைன் வச்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ்.
எங்க மண்ணை காட்டுறவங்க எகிரிமண்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உனக்கு தந்த புத்தியை நீ செலவழிக்கவில்லையா? இதே கட்டத்தில் அது உன்னுடைய கடையாக இருந்தால் நீ விட்டு விடுவாயா என்று கேட்டால் எப்படி பதில் சொல்றது? இன்றைக்கு வீட்டில் ஒரு சாமான் உடைஞ்சா பிள்ளைக்கும் ஏச்சி, மனைவிக்கும் ஏச்சி, இருக்கிற ஆக்களுக்கும் ஏச்சி. இவரை பார்த்தா பெரிய யுத்த வீரர் மாதிரி இருப்பார். பொது இடங்கள்ல உடைச்சிட்டு போறான், பொது இடங்களை எடுத்துட்டு போறான், பொது இடங்களை உடைச்சு நாசமாக்குறாங்க. மக்பராக்களை கொண்டு போய் மாட்ட கட்டுகிறான். சில்ரம்பாக்கில் இருக்கிற அந்த விளையாடும் பொருட்களை எடுத்துக்கொண்டு போறான் அவன் மாதிரி. ஏன் சகோதரிகளே, சொந்த விஷயத்தில் வரக்கூடிய கவலை ஏன் பொது விஷயத்துக்கு வரக்கூடாது? மிகப்பெரிய பாவம் என்பதை மறந்து விடாதீர்கள். பொது விஷயத்தில் சாதாரண அந்த போத்தக்கூடிய உடுப்பை எடுத்த அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் நரகவாதின்றாங்க. கனிமத் பங்கு வைக்கப்படல. 1-2 நபர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சின்ன செருப்பு வாருதானே இதெல்லாமா கொடுக்கிறேன்னு வச்சு கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தல் விட்டார்கள், கனிமத் பொதுவான சொத்து, அதில் இருக்கிற ஆட்டை என்னதான் கொண்டு வாங்க. வரல, கனிமத் பிரிக்கப்பட்டுச்சு. ஒரு ஆள் வாராரு, ஒரு செருப்பை தூக்கிக்கொண்டு, ஒரு வாரை தூக்கிக்கொண்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நெருப்பிலான ஒரு வாரை கொண்டு வருகிறாய். பொது சொத்து, பொது சொத்தை பாவிக்கிறது சொந்த சொத்து மாதிரி யாருக்கும் இயலாது. அரசாங்க வாகனம் கொடுவட்டிக்குது. இதுல எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது சகோதரிகளை. யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவன் சொல்றான், இவ்வளவு கிலோமீட்டருக்கு இத்தனை பெட்ரோல் அடிக்கணும்னா நீ அத்தனை தான் அடிக்க வேண்டும். நீ உன்ன பாவினை, இது அரச பாவினைக்குரிய வாகனம் என்றால் உன்னை சொந்த பாவினைக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொது சொத்தில் இருந்து ஒருவர் ஒரு விஷயத்தை எடுத்து பாவிக்கிறாரு, அதை பாவிச்சு அது பல சாகினத்துக்கு பிறகு கொண்டு சேர்க்கிறாரு. இப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்ட எந்த விசுவாசியும் செய்ய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஒரு உடுப்பு எடுக்கிறது பொது விஷயத்திலிருந்து ஒரு விஷயத்தை நல்லா பாவிக்கிற சொந்த மாதிரி. அதுக்கு பிறகு இவர் மாட்டிக்கொள்ள இயலாமல் நல்லா பாவிச்சு எல்லாத்தையும் புலங்கி அனுபவிச்சதுக்கு பிறகு மாட்டிக்கொள்ளப்படா என்பதற்காக வேண்டி கொடுக்கிறது. நிறைய பேர் அப்படித்தான். ஊரில் ஒரு வீசி கிணறு அமைங்க, சாதாரண கிராமம் இது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, புதிய கொடியேற்றம். பார்த்தா எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பப்பட்டிக்குது, கிணறு அமைக்கப்பட்டிருக்கின்றது. பார்த்தா கிணறு இல்லை. திரும்ப அதை விசாரிக்க வரும் பொழுது இருக்கிற அதிகாரிகள் அடுத்த ரிப்போர்ட், கிணறு இருந்தது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. அது ஒரு தேவையின் நிமித்தம் அதை ஆட்டப்பட்டிருக்கிறது. சகோதரிகளே, யாருடைய விடயத்தில் கையடிக்கிறீர்கள்? அனாதையுடைய விடயத்திலா, அல்லது ஏழைகளுடைய விடயத்திலா, அல்லது அவனுடைய பணத்திமிரா, அவங்களுக்கு அதிகாரத்திமிரா? ரப்புல் ஆலமீன் இடத்தில் நீங்க சொல்ல முடியுமா சகோதரிகளே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு சொன்னாங்கண்டா, பொது விஷயத்தில் நீங்கள் அதை இல்லாத ஒழிக்கிறதல்ல, நீங்கள் அதை நாசமாக்குறதும் சாபத்துக்குரிய விஷயம் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சாபத்துக்குரிய 2 நபர்களை விட்டும் பயந்து கொள்ளுங்கோ. அவன் பல சாபத்துக்கு சொந்தக்காரன் ஆகிறான். யாரு தெரியுமா? அல்லது யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸ், மக்கள் நடமாடுற பாதையில மலசலம் கழிக்கக்கூடிய ஒருவன். பாதை என்பது அது மக்களுக்குரியது. மக்கள் ராவத்தாக சரியாக நடமாடுறதற்கு அதை அவர் கையளிக்கப்பட வேண்டும். அதை இடையூறு செய்கிறது மக்கள் சாபமெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் வேண்டாம். வாரம் எல்லாம் சொல்கிறான், யார் நஜிசு பிடிச்சவன் இந்த இடத்துல இப்படி நஜிசாக்கிட்டு போய் இருக்கிறான், மூக்கை பொத்தி கொண்டு போகிறான், இருக்கையெல்லாம் இருக்கிறான். அதை பார்த்துட்டு வேறொரு இடத்துல போய்கொண்டு அது இருக்க முடியாத இடத்துல இருக்கிறான். இருக்கும் பொழுதெல்லாம் அவனோட வாய் பொறுவிறுத்து கொண்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னா, அவ்வளவும் பதுவா செஞ்சவனுக்கு, அவ்வளவும் பதுவா.
ஏன் மக்களில் பாவினைக்கு இருக்கக்கூடிய பொதுச்சத்தாகிய ரோட்டை அந்த பாதையை வீணாக்கிறான். இன்றைக்கு கொஞ்சம் பேர் மாரிகாலம் வந்தால் ரோட்டெல்லாம் அவங்களோட மாடு தான் சுபஹானல்லாஹ், ஏதோ அவங்க ரோட்டையும் சேர்த்து வேங்கின மாதிரி. காலையில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியாது. எந்த அளவு மோசமான நிலைமண்டா, ஸ்கூலுக்கு முன்னாலே மாடு வந்து படுத்திருக்குது. எத்தனையோ சட்டம் வீசியால் போடப்பட்டிருக்குது. ஆனால் எல்லா சட்டத்தையும் மீறி இவருக்கு இவர சொத்து தான் பெருசி, இவர மாடு தான் பெருசி, பொதுநலம் பாதிக்கப்பட்ட பரவாயில்லை என்று நீ திமிர் பிடிச்சி வாழ்வாய் என்றால் மக்களோட பதுவாக்குள்ளாகி விடுவானி. மக்கள் பதுவா செஞ்சிருவாங்க. நாளைக்கு கொண்ட பொருளாதாரம் இல்லாமல் போயிடும். அனைத்து மக்களோட சார்பாக இந்த ஹசரத் நாளைக்கு அல்லா இடத்துல பதில் சொல்லும். கண்ணியமான சோதர்களே, அதே போல் ஒரு தில் ரசூல்லா ரெண்டாவது விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, நடைபாதையில் மலசலம் கழிக்கக்கூடியவன். அது என்னமாக இருந்தாலும் சரிதான். நிறைய ஆட்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, பாதையில் வீசுறது, செத்த ஆட்டை வீசுறது, செத்த மாட்டை வீசுறது, செத்த நாயை வீசுறது, மனத்து போன சோத்தை வீசுறது, பாவிக்க முடியாத ஒன்றை தூக்கி எறிகிறது. அதை புதைக்கலும் சரியான சட்டப்படி இவர் போடுறாரு, நாய் இழுத்து கொண்டு ரோட்டில் போடுது. அன்னைக்கு நாளைக்கு தொலை போக இயலாது. 4 மக்கள் துப்பரோட இருக்கணும். மக்கள் பைக்கில் பட்டு அதை நஜிஸ் உடுப்பெல்லாம் நஜிஸாக ஆக்குது. அவன் அதோட போய் தொலை போறான். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுதான் பொது உடைமைகள் பாதுகாக்கப்படணும். எதையும் மாசடை வைக்க முடியாது. இதை சொன்ன ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸுடைய அடுத்ததுண்டை சொல்கிறார்கள். அபிதில்லி, நிழல் பெறும் இடத்திலே அதனை வீணாக்கிறது, அந்த இடத்துல மலசலம் கழிக்கிறது கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான பழந்தரும் மரம் இருக்குது, அதுக்கு கீழே போய் மலசலம் கழித்திருக்கிறான், கூடாது. அதே போன்று ஒரு இடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பார்த்தா வெத்திலே சப்பி அங்கே துப்பிக்கிறான், யாரும் இருக்கே இயலாது, காரி துப்பி இருக்கிறான். ஏன் இவரை யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் ஒன்றை சொத்தான்னு கேட்பா. இது ஒன்றை சொத்தா இல்ல, இது முழு மக்களுடைய சொத்து. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பான். உனக்கு ஒழுக்கம் தெரியாது, உனக்கு பொதுச்சத்தை பாவிக்க தெரியாது. நாளைக்கு ரப்புல் ஆலமீன் உன்னை விசாரிக்க போகிறான். அனைத்து மக்கள் அனுமதியும் பெறு, மன்னிப்பை பெறு. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிணறுகள், வாய்க்கால்கள், ஆறுகள், மம்பவுல் மா, மவாரிதுல் மா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஊற்று கண்கள் வரக்கூடிய தண்ணீர் வார இடத்த நஜிஸாக ஆக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஆட்டை புதைக்கிற இடம் இருந்தா அங்கே இருக்கக்கூடிய ஆறு சுபஹானல்லாஹ் மக்கள் எவ்வளோ புலங்கி கொண்டு இருக்காங்க. எனவே பொது இடங்களை நாங்கள் சரியாக பெரிய அமானிதத்தோடு எங்களோட பொருள்களை தாண்டி, எங்களோட உரிமைகளை தாண்டி, சொத்தை தாண்டி, பள்ளி பொருளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நாங்கள் பாதுகாத்து நாங்கள் அல்லாஹ் இடத்துல பிடிமானம் இல்லாமல் நரகவாதியாக ஆகாமல் ஈமான் இல்லாமல் நாங்கள் வாழாமல் சகோதரர்களே எல்லாத்தையும் மதித்து பொது சொத்தை எங்களை தலைக்கு மேலே எடுத்துக்கொண்டு நாங்கள் சரியாக செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் இன்னும் எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிருவானா. யா அல்லாஹ், கிருபா உள்ளவனே, இரக்கமானவனே, யா அல்லாஹ், அன்பாளனே, அருளாளனே, என் அனைவர பாவங்களை மன்னித்திரு. யா அல்லாஹ், கிருபா உள்ளவனே, யா அல்லாஹ், ஏதாவது நடந்திருந்தால் உண்மையான தௌபா செய்யக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட நல்லடியார்களாக ஆக்கிருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பள்ளி, உன்னுடைய மதரசா, உன்னுடைய ஹாஸ்பிட்டல்கள், பொது விடயங்கள் எதுலேயுமே அது எங்களோட சொத்து இல்லை, எடுக்காமல் போனாலும் பிரச்சனை இல்லை, அது பொது சொத்துன்னு மதித்து கண்ணியம் அளிக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கை தந்திருவாயாக. யா அல்லாஹ், துஆவை கபூல் செய்வாயாக.